அனைவருக்கும் வணக்கம். கோவையில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தியது. பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக கோவை ஐஜி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறாங்க. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஐஜி ரம்யா பாரதி ஐபிஎஸ் அவர்கள் நடந்து கொண்ட விவகாரம் சமூக வலைதளங்களில் பல்வேறு கேள்விகள் எழுப்பியது. ஒரு சென்சிட்டிவான கேஸில், சென்சிபிளான கேஸில் இப்படித்தான் நீங்கள் பத்திரிகை சந்திப்பு நடத்துவீங்களா, இப்படித்தான் சிரிப்பீங்களா என்று பல பேர் கேள்வி கேட்டாங்க. முதல்ல அது ஒரு ஏஐ காணொலி என்று சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் முழுமையான காணொலி வெளியிடப்பட்டு அந்த காணொலியில் அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஐஜி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, பொறுப்புள்ள அதிகாரி இப்படி சிரிக்கலாமா என்று பல தரப்புல கேள்விகள் எழுந்திருக்கிறது. உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்து தான் இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கோவை மாவட்டம் சூலூர் பக்கத்தில் கண்ணம்பாளையம் அப்படிங்கிற பகுதியை சார்ந்த 9 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியலாக துன்புறுத்தல் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுறாங்க. இந்த விவகாரம் தொடர்பாக கோவை ஐஜி ரம்யா பாரதி ஐபிஎஸ் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறாங்க. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்த பிறகு ஒரு சின்ன 13 நொடிகள் இருக்கக்கூடிய ஒரு காணொலி வெளியே வருது. வெளியே அவங்க சவுண்ட் எதுவுமே இல்லை, அவங்க சிரிக்கிறாங்க. அது ஒரு லெஃப்ட் சைட்லேருந்து அந்த காணொலி வெளியே வருது, சிரிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ இது ஒரு ஏஐ தொழில்நுட்பம் என்று பல பேர் விமர்சிக்கிறாங்க. பல பேர் எப்படி ஒரு ஐஜி சிரிச்சுக்கிட்டே பேட்டி கொடுக்கலாம் அப்படின்னு கேள்வி எழும்புது. அப்போ இது ஏஐ அப்படின்னு சொல்லி பரப்புறாங்க. உடனடியாக பல்வேறு ஊடகத்தில் ஊடகவியலாளர்கள் பல்வேறு தளங்களில் இல்லை இது ஒரிஜினல் ஃபுட்டேஜ் தான், லைவை பாருங்க, லைவ்லே இருக்கு அப்படின்னு எடுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. போட்ட உடனே இது உண்மையான காணொலி என்று சொல்லப்படுகிறது. ஊடகங்களே உறுதிப்படுத்துறாங்க, இல்லை இது ஏஐ கிடையாது, இது உண்மையான காணொலி தான். அவங்க சிரிச்சுக்கிட்டு இப்படி கை விரல்கள் அவங்க உரசுற மாதிரி அப்படி காட்சிகள்லாம் வெளியே வருது. இப்போ ஒட்டுமொத்தமாக, அதாவது சமூக வலைதளங்களில் கூடிய ஒட்டுமொத்த நபர்களும் ஒரு அதிகாரி எப்படி சிரிக்கலாம், ஒரு சென்சிட்டிவான கேஸில், சென்சிபிளான கேஸில் தமிழ்நாடே அதிர்ந்து போயிருக்கிற ஒரு குழந்தை, 9 வயது குழந்தை துடிக்க துடிக்க படுகொலை செய்யப்பட்ட ஒரு வழக்கு விவகாரத்தில் எப்படி நீங்கள் சிரிக்கலாம் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திய பத்திரிகையாளர்கள்ட்ட உண்மையிலேயே பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க ரொம்ப கேஷுவலாக சிரித்து கொண்டே பதில் சொன்னாங்களா, அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அதான் நடந்துச்சா அப்படின்னு விசாரித்த பொழுது அந்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரம்யா பாரதி அவர்கள் சிரிக்கிற மாதிரியான அந்த காணொலி 100 விழுக்காடு உண்மை. ஆனால் அது பத்திரிகையாளர் சந்திப்புக்கு முன்னாடி நடந்தது. பத்திரிகையாளர்லாம் ஐஜி அலுவலகத்தில் உட்கார்றாங்க, எல்லாருடைய மைக்கும் வைக்கப்படுது. அப்போது அதுக்கு முன்னாடி எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் டீ அண்ட் ஸ்நாக்ஸ் பரிமாறப்படுது. இது பொதுவான வழக்கம். அது அரசியல் சந்திப்பாக இருக்கலாம், காவல்துறையுடைய பத்திரிகை சந்திப்பாக இருக்கலாம். இந்த டீ ஸ்நாக்ஸ் பொதுவாக வழங்குவாங்க. அப்படி டீ ஸ்நாக்ஸ் வழங்குறாங்க. அந்த டீ குடிக்கிற கேப்பில் பத்திரிகையாளர்கள்லாம் கேமரா ஃபோக்கஸ் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சென்சிட்டிவான கேஸ் தமிழ்நாடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன சொல்ல போகிறாங்க, குற்றவாளி உண்மையான குற்றவாளி தானா, எப்போ பிடிச்சாங்க, எப்போ கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் தமிழ்நாடை காத்திருக்கும் போது பத்திரிகையாளர்கள் எந்த நேரமும் லைவ் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அந்த பதில் சொல்வதை, கேள்வி கேட்டு பதில் சொல்ல ஆரம்பிக்க முன்னாடி, அதாவது ப்ரெஸ் மீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கேமரா எல்லாத்தையுமே ரெக்கார்ட் போட ஆரம்பிச்சிடறாங்க. பொதுவாக அதுதான் நடைமுறை. நம்மளே சாட்டினால் பல லைவுக்கு போயிருக்கோம். லைவுக்கு போகும்போது லைவை செட் பண்ணி கேமரா ஆன் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் லைவ் அவங்க கேள்வி கேட்ட பிறகு தான் லைவ் ஸ்டார்ட் ஆகும். இப்படி ரம்யா பாரதி ஐபிஎஸ் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை தொடங்குவதற்கு முன்னாடி பக்கத்தில் எஸ்பி இருக்காரு, இன்னொரு அதிகாரி இருக்காரு. பத்திரிகையாளர் சந்திப்பு தொடங்கலை, ப்ரெஸ் மீட் தொடங்குறதுக்கு முன்னாடியே கேமரா ரெக்கார்ட் போடுறாங்க. அப்போ கேஷுவலாக பத்திரிகையாளர்களுக்கும் ஐஜி ரம்யா பாரதி அவர்களுக்கும் பேசிக்கொள்றாங்க. அது என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது வெளியே வரல. அது சைலண்டில் இருக்குது, மியூட்டில் தான் இருக்குது. எல்லா காணொலிகள், அதாவது புதிய தலைமுறையில் காணொலி வெளிவந்திருக்குது, ஏஎன்எல் வெளிவந்திருக்குது, ஜெயா பிளஸ் எடுத்து போட்டிருக்காங்க. எல்லா காணொலியுமே மியூட்டில் இருக்குது, என்ன பேசுனாங்கன்னு இல்லை. ஆனால் எஸ்பி ஏதோ சொல்கிறாரு, ரம்யா பாரதி ஐபிஎஸ் ஏதோ சொல்கிறாங்க. இப்படி 2 பேரும் ஒரு கருத்தை பரிமாறிக்கிறாங்க. ஊடகங்களை பார்த்து தான் அவங்க சிரிக்கிறாங்க. இது ப்ரெஸ் மீட்டில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவங்க சிரிக்கலை. ஆனால் ப்ரெஸ் மீட்டில் அவங்க சிரிச்சிட்டாங்க. குழந்தையை ஒரு பலி கொடுத்த பிறகு, 9 வயது குழந்தை இறந்த பிறகு இப்படித்தான் நீங்கள் சிரிப்பீங்களா அப்படின்னு ஊடகத்தில் பல்வேறு நபர்கள் இதை பரப்புகிறாங்க. நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னன்னா, ஊடகவியலாளர் கேட்குற கேள்விக்கு ஐபிஎஸ் ரம்யா பாரதி அவர்கள் சிரித்து கொண்டே, ஆமாம் 9 வயசு குழந்தைய கொண்டுட்டாங்க, அந்த குழந்தைய படுகொலை பண்ணிட்டாங்க, அவங்களை நாங்கள் கண்டுபிடிச்சி நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு பேசியிருந்தாங்க. அப்படின்னா இப்படி ஒரு சென்சிட்டிவான கேஸில் நீங்கள் எப்படி சிரிச்சிட்டே பதில் சொல்கிறீங்கன்னு கேட்டுக்கலாம். உண்மையிலே நம்ம எதை கேட்டிருக்கணும், எதை கேட்டுக்கிட்டு இருக்கோம்?
எதையோ ஒன்றை திசை திருப்ப ஒட்டுமொத்தமாக ஐஜி ரம்யா பாரதி ஐபிஎஸ் சிரித்து விட்டாருங்கிற செய்தி பரப்பப்படுதுங்கிறது கூடவா இங்க தெரியல. இங்க இது பேசுவது பொருளாக மாறி இருக்கணுமா, இல்லை தமிழ்நாட்டில் தாவேகா ஆட்சிக்கு வந்து 15 நாட்கள்ல தொடர்ச்சியாக 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள் இது நடந்திருக்கு. இது பேசுவது பொருளாக மாறி இருக்கணுமா? ஐஜி ரம்யா பாரதி அவர்கள் இந்த பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி சிரித்தது பேசுவது பொருளாக மாறி இருக்கணுமா? அப்ப எதையோ ஒன்று பேச விடாம தடுக்க ஏதோ ஒன்று பேசுவது பொருளாக மாறுது. வேலூர் மாவட்டம் கனியவாடி அப்படிங்கிற பகுதியில் செங்கல்சூளையில் போய் தாவேக்காவோட மேற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் தலைமையிலான ஒரு குழு போய் 1 லட்ச ரூபா பணம் கேட்குறாங்க. அதை புகாராக மாறி இன்னைக்கு கனியம்பாடி பகுதியில் கூடிய அந்த மக்கள், அந்த செங்கச்சூளையிலுடைய இருக்கக்கூடிய வேலை பார்க்குறவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி தாவேக்காவோட ஒன்றிய விஜயகுமார் தலைமையில் 1 லட்ச ரூபா பணம் கேட்டாங்க, மாமூல் கேட்டு மிரட்டுறாங்கிறது ஆர்ப்பாட்டம் நிகழ்த்திருக்காங்க. அது பேசுபொருளாக மாறணுமா? 9 வயது குழந்தை மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இந்த 2 நாளில் மட்டும் 13 வயது 14 வயது குழந்தைகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு நிகழ்த்தப்பட்டு சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. இதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தாவேக்காவோட முதல்வரை நோக்கி கேள்வி கேட்க வேண்டிய கேள்விகளை அப்படியே தூக்கி மாற்றி விட்டுருக்காங்க. ஒரு ஆட்சி வந்து 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு நடக்க வேண்டிய போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் எதிர்வினைகளும் ஆளுங்கட்சி மீதான அதிருப்திகளும் 15 நாளில், எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ஆண்டுகளை அரசியல்ல ஒரு ஆட்சி வந்து 15 நாளில் இவ்வளவு அதிருப்தி, இவ்வளவு மக்களுக்கு ஆதரவான போராட்டங்கள், மக்கள் விரோத ஆட்சி நடந்ததாக செய்தியே கிடையாது. ஒரு பக்கம் மின்வெட்டு, ஒரு பக்கம் கொள்ளை, ஒரு பக்கம் கொலை, ஒரு பக்கம் கஞ்சா, ஒரு பக்கம் அதே டாஸ்மாகில் 10 ரூபா, ஒரு பக்கம் பாலி வன்கொடுமை, இது எல்லாம் நடக்குது. இது எல்லாத்தையும் மொத்தமாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற இதுவரைக்கும் இருந்த இந்த திராவிட கட்சிகள் செய்யல. திமுக சட்டம் ஒழுங்கை வந்து கைவிட்டுச்சு. நான் வந்தா பெண்களை பாதுகாப்புன்னு சொன்ன விஜய் அவர்களை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வியை நம்மளை அப்படியே மாற்றி ஐஜி ரம்யா பாரதி ஐபிஎஸ் நோக்கி கேட்க வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமில்ல, வீடியோ காலில் பேசுகிற தலைவரில் எங்கள் தலைவர், வீடு வீடாக வர்ற தலைவர் என்று தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஆதந்தமில்ல மாதேஷ்கிட்ட ஒரு நேர்காணல சொல்றாரு. வீடியோ காலில் பேச தலைவர் இல்லை, வீட்டுக்கே வர்ற தலைவர்னாரு. இப்போ அந்த கேள்வி தான் நம்ம கேட்டிருக்கணும். 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, மின்வெட்டு மக்கள் போராடுறான், தொடர்ச்சியாக கொலை நடக்குது. அந்த கொலைக்கெல்லாம் போய் நிற்கலாம் கூட இந்த 9 வயது சிறுமியினுடைய பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு சென்சிபிளான மேட்டருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. இங்கிருந்து ஆளுநர் அலுவலகத்திற்கு 3 நாளும் தொடர்ச்சியாக போக தெரிஞ்ச தமிழ்நாடு முதலமைச்சருக்கு, விசிகாவுடைய அலுவலகத்திற்கு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அலுவலகத்திற்கு, கம்யூனிஸ்டுடைய அலுவலகத்திற்கு, காங்கிரஸ் அலுவலகத்திற்கு, முன்னாள் முதலமைச்சர் வீட்டுக்கு, எல்லார் வீட்டுக்கும் போக தெரிஞ்ச தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு அவருடைய ஆட்சி வந்திருக்கு. ஆட்சிக்கு வந்து அதிருப்தி வரக்கூடாது, நான் யாரா இருந்தால் நடவடிக்கை எடுப்பேன், பெண்களை தொட்டா தூக்குவேன்னு காட்டுவதற்காக களத்தில் போய் ஒரு சேட்டர்ட் ஃப்ளைட் தான் 1 மணி நேரம் தான் கோயம்புத்தூர் போய் இறங்கி போய் நின்றுருந்தாருன்னா ஏன் நிற்கல அப்படிங்கிற கேள்வியை நோக்கி கேட்க விடாம அப்படியே மொத்த சமூக ஊடகத்தையும் மொத்த சமூக ஊடகத்தில் கூடிய நபர்களையும் திசை திருப்பி இருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி அன்ஃபிட் ஃபார் த போஸ்ட், யாரு ஐஜி ரம்யா பாரதி வந்து அன்ஃபிட் ஃபார் த போஸ்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட் வருது. யாரா இதை எடுத்து போட்டிருக்கா? அன்ஃபிட் ஃபார் த போஸ்ட், அப்சல்யூட் டிஸ்கிரேஸ், தமிழ்நாடு போலீஸ் அஃபீஷியல்ஸ் அண்டர் ஃபயர் ஃபார் லாஃபிங் டியூரிங் பிரீஃபிங் ஆன் சூலூர் மைனர் ரேப் மர்டர் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. யாரு? CNN, NTTV, ஆங்கில ஊடகங்கள், அதுவர தி ஜெய்ப்பூர் டயலாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இஸ் அபவுட் எ சைல்டு மர்டர் அண்ட் தி சேம்லெஸ் ஆஃபீஸ் இஸ் லாஃபிங் அப்படின்னு போடுறாரு. ஒட்டுமொத்தமான வடநாட்டை சார்ந்த ஊடகவியலாளர்கள், வடநாட்டு ஊடகங்கள் இதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இதை ஒரு செய்தியாக மாற்றுது. எதுக்கு வடநாட்டு ஊடகங்கள் இதை செய்தியாக மாற்றுது அப்படின்னு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை மட்டும் கொஞ்சம் உணர்ந்தா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை தெரிய வரும். தமிழ்நாட்டில் எப்போதுமே, இந்தியா முழுக்க எப்போதுமே எல்லா மாநிலங்களையும் அதிகமாக வடநாட்டை சார்ந்த அதிகாரிகளுடைய கைதான் ஓங்கி இருக்கும். தமிழ்நாடு அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. என்னதான் தமிழ்நாடு வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு பேசினாலும் தமிழ்நாட்டு அதிகாரிகள் வந்து ஆளுமை மிக்கவர்கள், தமிழ்நாட்டு அதிகாரிகள் வந்து பவர்ஃபுல் ஆனவங்க அப்படின்னு பேசினாலும் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டு அதிகாரிகளுடைய எண்ணிக்கை மிக 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 குறைவாக தான் இருந்திருக்கு. அது நீதிபதியாக இருக்கலாம், அது வந்து ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து தலைமைச் செயலகத்தில் இருக்கலாம், எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்கும். அதான் யதார்த்தமான உண்மை. இப்போ சிக்கியிருப்பது, சிரித்திருப்பது தமிழ்நாட்டு அதிகாரி. இது ஒரு வாய்ப்பு, அதாவது மெல்ற வாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி இதை ஒரு செய்தி ஆகிக்கொண்டு தமிழ்நாட்டு அதிகாரிகள்லாம் இப்படி தான் இருப்பாங்க,
சென்சிட்டிவான கேஸை அவங்களால அணுக முடியாது, அவங்க சென்சிட்டிவாக இருக்க மாட்டாங்க, அவங்க இந்த மாதிரி ஒரு லெத்தார்ஜியாக இருக்காங்க, கேஷுவலாக இருக்காங்க, அவங்க சேம்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னு மொத்தமாக கட்டமைப்பதற்கு ஒரு பெரிய கும்பல் வேலை பார்த்துருக்கு. இதுக்கு பின்னாடி அதிகாரி இருக்காங்களா, இல்லை அரசியல் இருக்கா, கட்சி இருக்கா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏதோ ஒன்று இருக்கு. ஆனால் முழுக்க முழுக்க இது திட்டமிட்டு பரப்பப்பட்டிருக்கு. இன்னொன்று, ஐபிஎஸ் அதிகாரி ரம்யா பாரதி பத்திரிகையாளர் சந்திப்புக்கு முன்னாடி சிரித்தது செய்தியாக மாறி இருக்கு. ஆனால் பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு தளபதி எது செஞ்சாலும் நல்லது தான் செய்வார் அப்படின்னு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பேசியது செய்தியாக மாறல. இதை ஊடகவியலாளர்களோ ஊடகமோ பெரிதுபடுத்தல, கண்டுக்கவே இல்லை. இதை எதிர்த்தும் யாரும் கேள்வியும் கேட்கல. ஏன்? ஐஜி ரம்யா பாரதி ஐபிஎஸ் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வந்தாங்களா, இல்லை அமைச்சர் கீர்த்தனா மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வந்தாங்களா? அமைச்சர் கீர்த்தனா தானே நாங்கள் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், நாங்கள் வந்தால் பெண்களுக்கு எந்த குற்றங்கள் நிகழாது, ஒரு பெண் அடிமைத்தனமான இந்த ஆட்சி ஒழியணும், பெண்களை அடிமைப்படுத்துறது ஆட்சி ஒழியணும், தளபதி ஆட்சிக்கு வந்தால் விசில் வந்தால் தளபதி விஜய் வந்தால் எல்லாமே மாறிடும் சொல்லி வாக்கு கேட்டு வென்று அமைச்சராக வந்திருக்கிற ஒருத்தர் போய் பத்திரிகையாளர் கேட்கும் போது எது பண்ணாலும் தலைவர் நல்லதுக்கு பண்ணுவாருன்னு சொல்லி நீங்கள் ஒரு பெண் தாங்க, பெண்ணாக பதில் சொல்லுங்கள் சொல்லும்போது கூட நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டிவாக இப்போ கேள்வி கேளுங்க, அரசியல்னா பொலிட்டிக்ஸ்னால் நீங்கள் 6 மணிக்கு மேலே கேளுங்க. அப்படி ஐஜி ரம்யா பாரதி ஐபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தா அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இங்கே கண்டிக்க வேண்டியது யாரை? கீர்த்தனா அமைச்சர் இந்த கேள்வியை கேட்காதீங்க, 6 மணிக்கு மேலே கேளுங்கன்றாங்க. அதை எடுத்து யாரும் பேசலை, அதை எடுத்து யாரும் கேள்வி கேட்கல. ஆனால் இங்கே இவங்களை கேள்வி கேட்டுட்டு பல பேர் இங்கே தப்பிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த தொடர்ச்சியாக நடந்த குற்றங்களை, தொடர்ச்சியாக நடந்த கொலைகளை, தொடர்ச்சியாக நடந்த சட்டம் ஒழுங்கு சிக்கலை மறைப்பதற்காகவோ இல்லை யாரையோ குசிப்படுத்துறதுக்காகவோ இந்த செய்தி பெரிதுபடுத்தப்பட்டு உண்மையான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் சமூக சீரழிவுகளும் அமைச்சர்களுடைய இந்த தாந்தோண்டித்தனமான அலட்சியமான கருத்துக்களும் மடைமாற்றப்பட்டிருக்கு. உண்மையிலே தமிழ்நாட்டு ஊடகங்கள் சேம்லெஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நாம் எந்த செய்தியை பேசணும், எந்த செய்தியை பெருசாக பேசணும், எந்த செய்தியை பெரிதுபடுத்தி பேசணும், எதை பற்றி நம்ம பேசக்கூடாது அப்படின்னு அவங்க தான் முடிவெடுக்கிறாங்க. ஒரு செய்தியை தொடர்ச்சியாக ஊடகங்கள் பேசும்போது நம்மளும் இது பெரிய செய்தி போல இருக்கு நம்ம மண்டைக்குள்ளே ஏறி நாமளும் அது கொடுத்து அந்த செய்தி பின்னாலே ஓடிடுறோம். அந்த செய்தி அதான் சென்டிமெண்ட் இடிட்டுமாங்கல்ல, இந்த மக்களை சென்டிமெண்ட் இடிட்டாக வச்சு இது பெருசாக வரப்போகுது, இது பெரிதாகுது அப்படின்னு காட்டுவதே இந்த ஊடகங்கள் தான். இல்லாத ஒன்றை இருப்பது போலவும் இருக்கிற ஒன்றை இல்லாத போலவும் ஆக்குவது யாருன்னா இந்த ஊடகங்கள். அதுக்கு யார்கிட்ட அவங்க எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியல, இல்லை டிஆர்பிக்காக பேசுகிறாங்கன்னு தெரியல, இல்லை ஏதாவது ஆதாயத்துக்காக பேசுகிறாங்கன்னு தெரியல, ஆனால் பேசுகிறாங்க. இந்த ஊடகங்கள் பண்ண வேலையில் தான் இப்படி இந்த 2 நாட்களாக ஐஜி ரம்யா பாரதி ஐபிஎஸ் பின்னாடி அப்படியே திருப்பி விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் மறக்கடிக்க வச்சுருக்காங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு வெளிப்படையாக பேசுவோம். நம்ம வீட்டிலையே ஒரு மரணம் நிகழ்ந்திருந்தாலும் எல்லாரும் பசியும் பட்டினியுமா சாப்பிடாமல் கொள்ளாமல் டீ காப்பி கூட குடிக்காமல் அப்படியே கிடந்துருவோமா? நம்ம வீட்டிலே மரணம் நிகழ்ந்து ஒரு துர்க்கம் நிகழ்ந்தாலும் அடுத்த வேலையை பார்க்கணும்ப்பா, அடுத்து நீ உயிரோடு இருக்கணும், அடுத்து நீ ஆக்டிவாக இருக்கணும். அதாவது ஒரு கணவனை பலி கொடுத்த மனைவியாக இருந்தாலும் சரி, மனைவியை பலி கொடுத்த கணவனாக இருந்தாலும் சரி, பிள்ளையை பலி கொடுத்த அப்பாவாக இருந்தாலும் சரி, எதையாவது ஒன்று குடிச்சிட்டு உடம்பை தேத்திக்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னொன்று நமக்கு அது ஒரு துக்கம். அதாவது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு, காமன் பீப்புளுக்கு, பொது புத்திக்கு இது ஒரு பெரிய துயரம். ஆனால் அதிகாரிகளை பொறுத்தளவில் அது ஒரு கிரைம் நம்பர், அது ஒரு கேஸ் நம்பர். இந்த கிரைம் நம்பரில், இந்த கேஸ் நம்பரில் ஒரு புகார் வந்திருக்கு, ஒரு குழந்தைக்கான ஒரு புகார் வந்திருக்கு. இந்த புகாரின் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம், இந்த புகார் சம்மந்தப்பட்டவர்களை என்ன தண்டனை கொடுக்க போகிறோம், அதை நோக்கி போயிட்டு அடுத்த கேஸு, அடுத்த கிரைம் நம்பரு, அடுத்த கொள்ளையோ, அடுத்த கொலையோ, அடுத்த ஆட்டோ கேஸோ, சீட்டிங் கேஸோ, இல்லை போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ, அதை நோக்கி அடுத்தடுத்து போயிட்டு இருப்பாங்க. நமக்கு தான் இது செய்தி, அவங்களுக்கு இது ஒரு கிரைம் நம்பர், நமக்கு தான் அது வலி வேதனை. அவங்களுக்கு வலி வேதனை, அவங்களுக்கு ஹியூமன் தான், அதெல்லாம் மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் போலீஸ் ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி ஒரு கொலை நடந்துச்சுங்க, விருகம்பாக்கத்தில் ஒரு கொலை நடந்துச்சு அப்படின்னோடனே இது கொலையா அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க போலீஸு இப்படி தட்டை உதறிட்டு செல்ஃபோனை கீழே தூக்கி போட்டு சட்டையை கூட போடாமல் அப்படி பணியை தூக்கிட்டு ஓடுவாரா? ஃபோன் வந்த உடனே முதல்ல டைரி எடுப்பாங்க, பேனா எடுப்பாங்க, அப்புறம் கேமரா டீமுக்கு சொல்லுவாங்க, செய்தியாளர்களுக்கு சொல்லுவாங்க, சொல்லி ஆர்கனைஸ் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு போவாங்க. படத்தில் வேணால் போலீஸுக்கு ஃபோன் வந்தோடனே டப்புன்னு தூக்கி போட்டுட்டு அவர் புல்லட் எடுத்துட்டு சரசரசர சிங்கிள் மேலே போயிட்டு இருப்பார். நிஜத்தில் அப்படி பண்ண முடியாது. நிஜத்தில் அது யதார்த்தமும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. தமிழ்நாட்டுடைய மதுவிலக்குத்துறை ஆயத்துறை அமைச்சர் விக்னேஷ் சொன்னார்ல, சினிமாவில் வேணால் டாஸ்மாக உடனே எடுத்து மூடலாம், சினிமாவில் வேணால் 10 ரூபாயை உடனே ஸ்டாப் பண்ணலாம், நிஜத்தில் அது முடியாதுன்னு. அப்போ இப்போ தான் நிஜத்துக்கும் சினிமாவுக்கும் வித்தியாசம் அமைச்சர் விக்னேஷுக்கு தெரிய வந்திருக்கு. அமைச்சர் விக்னேஷுக்கு தெரிஞ்சது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் அவருக்கு வாய்ப்பு இருக்குது. சினிமா வேறு நிஜம் வேறுனு. சினிமாவில் வேணால்
போலீஸோ இல்லை ஐபிஎஸ் அதிகாரியோ ஐஏஎஸ் அதிகாரியோ முதலமைச்சரோ பயங்கரமாக இருக்கலாம். முதல்வன் படத்தில் வர்ற மாதிரி டைப்ரைட்டிங் மிஷினோட போய் தப்பு செய்கிற அதிகாரியை போய் டைப் அடித்து வடிவேலை பக்கத்தில் வச்சுக்கிட்டு மணிவண்ணனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு டைப் அடித்து சரன்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். நிஜத்தில் அப்படி பண்ண முடியாது. மெமோ கொடுத்து விசாரித்து அவங்கள வர சொல்லி அதுக்கப்புறம் தான் சஸ்பெண்ட் பண்ண முடியும். தீர விசாரிக்கணும். விசாரிக்காம பொய்யான செய்தியில் சஸ்பெண்ட் பண்ணிட்டா, டிஸ்மிஸ் பண்ணிட்டா அது எவ்வளோ பெரிய அலிகேஷனாக மாறும். அப்போ அதிகாரிகளை பொறுத்தளவில், காவல்துறையை பொறுத்தளவில் அவங்களுக்கு இது ஒரு கிரைம் நம்பர், இது ஒரு கேஸ் நம்பர், அவ்வளோதான். முதல்ல எதை நம்ம பேசணும், எதை நம்ம பேசக்கூடாதுங்கிறதையே ஊடகங்களும் ஏதோ ஒரு மாஃபியா கும்பல் தான் முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது இந்த செய்தி மூலமாக தெரிய வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பேசப்பட வேண்டிய செய்திகள் எல்லாம் கடந்த 2 நாட்களாக மறைக்கப்பட்டிருக்கிறது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து